டெல்லியின் கத்தீட்ரல் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் த ரிடெம்ப்ஷன் என்ற இந்த தேவாலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஆயர்கள் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்காக பிரார்த்தித்தனர். கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் பங்கேற்கும் நிலையில் வலதுசாரி வன்முறை கும்பல் தாக்குதலிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் 74% அதிகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் கவலை தெரிவித்திருக்கிறார். வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில் தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருக்கிறது என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அதிமுக அமைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், பொள்ளாச்சி வி. ஜெயராமன், சி.வி. சண்முகம், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். வரும் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இபிஎஸ் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என பாஜக அதிமுக பேச்சுவார்த்தையில் பேசியதாக வெளியான தகவலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவிற்கு 6 சீட் ஒதுக்கப்படுவதாக எந்த கட்சி அறிவிப்பை வெளியிட்டதோ அந்த கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது எனவும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். சென்னையில் தேமுதிக சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் புடவைகளை வாங்க பெண்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிய போது பொதுச் செயலாளர் பிரேமலதா கையில் புடவைகளை வாங்க முண்டியடித்துக் கொண்ட பெண்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டு சென்றனர். கூட்டணியில் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வெண்மணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு முன்னர் 20 முதல் 22 தொகுதிகளில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருப்பதை குறிப்பிட்டு பேசினார். கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வுக்கு செல்கிறார். 3868 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் 4,82,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு அறிவிப்பதுதான் விவசாயிகள் மீது திமுக அரசு கொண்டுள்ள அக்கறையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 6,800 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அறிவித்து அதிலும் 25% குறைத்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், நாகை எம்பி செல்வராஜ் உள்ளிட்டோர் கீழ்வெண்மணி கிராமத்தில் உள்ள நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கல்லூரி மாணாக்கர்கள் பல்வேறு அமைப்புகள் மரியாதை செலுத்த வந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. பொங்கல் பரிசுத் தொகை உயர்கிறது என்றால் நம்முடைய ஓட்டிற்கான மதிப்பு கூடுவதாக அர்த்தம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பொங்கல் பரிசுத் தொகையை பெற்றுக்கொண்டு விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வலியுறுத்தினார். கேரளாவில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடிய சிறுவர்கள் மீது RSS ஆதரவாளர் தாக்குதல் நடத்தியதாக தவேக நிர்வாகி அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். வட மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் சவால் விடும் வகையில் உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியுமே ஆள வேண்டுமா, புதிய கட்சி ஆளக்கூடாதா என தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் OPS ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தவேகவில் கூட்டணி வேண்டுமென வலியுறுத்தியிருப்பதாக கூறினார்.
விஜய் எது வேண்டுமானாலும் பேச அரசியல் சினிமா அல்ல என்றும் தவேகாவுக்கு கட்டமைப்பே கிடையாது எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் சமயத்தில்தான் OPS டிடிவி தினகரனோடு தேர்தல் கூட்டணி குறித்து தெரிய வரும் என்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தோர் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்துமஸ் குடிலில் காட்சிப்படுத்தப்பட்ட பாலகன் இயேசு பிரானை கிறிஸ்தவர்கள் வணங்கி சென்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நினைத்து பிரார்த்தனை செய்து மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடுக்கடலில் விசைப்படகில் கேக் வெட்டி சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அனைவரும் ஆரவாரத்துடன் புகைப்படம் எடுத்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வழக்கத்தை விட அதிக அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. குடும்பத்தினர் நண்பர்களுடன் ஏராளமானோர் கடற்கரையில் குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து மக்கள் தங்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களையும் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் விடுமுறை தினத்தில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சியில் ஏராளமான மக்கள் குவிந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பழமையான பொருட்களை கண்டு ரசித்தனர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்க நகை 1,02,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று சென்னையில் 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 12,820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை மீண்டும் உச்சத்தை தொட்டிருப்பதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 245 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறவிருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் அடையாளத்தையும் கொடியையும் பயன்படுத்த அனுமதி அளிக்கக்கூடாது என அன்புமணி தரப்பினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பொதுக்குழு கூட்டம் கூட்ட ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் விற்பனையில் ஈடுபட வேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டிய நிலையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. விண்வெளியில் பறந்தபடியே ஆராய்ச்சியாளர்கள் நெகிழ்ச்சியுடனும் ஒருவருக்கொருவர் அரவணைத்துக் கொண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதுகுறித்த அவரது பதிவில் வாஜ்பாய் சக்தி வாய்ந்த பேச்சாளராகவும் கவிஞராகவும் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் அவரது ஆளுமை, பணி மற்றும் தலைமைத்துவம் நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் எனவும் பிரதமர் கூறியிருக்கிறார். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை அவரது பெங்களூரு இல்லத்தில் சந்தித்து பேசினார். முதலமைச்சர் பதவிக்கான பணிப்போருக்கு நடுவே நிகழ்ந்த இந்த சந்திப்பு பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்ட நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் பாஜகவின் புதிய சட்டம் குறித்து மட்டுமே தனது கருத்துக்களை தெரிவித்ததாக DK சிவகுமார் பேட்டியளித்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் அழைப்பு விடுத்தார். வரும் ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜை விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அழைப்பு விடுத்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் குருபூஜை விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் சுதீஷ் அழைப்பு விடுத்தார்.
கடலூர் அருகே அரசு பேருந்து டயர் வெடித்து நிகழ்ந்த கோர விபத்தில் பலியான 9 பேரில் 5 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. கனடாவில் இருக்கும் கணவரை பார்க்க செல்வதற்காக விசா பணிகள் முடிந்து புதுக்கோட்டைக்கு காரில் திரும்பிய பெண் மற்றும் குடும்பத்தார் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எழுத்தூரில் அரசு பேருந்து 2 கார்கள் மீது மோதிய விபத்தில் 9 பேர் பலியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். பேருந்தை இயக்குவதற்கு முன்பாக உரிய முறையில் சோதனை செய்ய தவறியதாக ஓட்டுநர் தாகா அலி கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே கார்களின் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் பலியானோர் குடும்பத்தாருக்கு அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்திருக்கிறார். அரசு பேருந்துகளின் பராமரிப்பு மோசமான நிலையில் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நிகழ்ந்த பேருந்து விபத்தை குறிப்பிட்ட அன்புமணி, அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளின் டயர்கள் வெடிக்கும் நிலையில் உள்ளன என்றால் எந்த அளவுக்கு மோசமான நிலையில் பேருந்துகள் பராமரிக்கப்படுகின்றன என்று விமர்சனம் செய்துள்ளார். சேலத்தில் 29ஆம் தேதி திட்டமிட்டபடி பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என ஜி.கே. மணி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என சேலம் மாநகர காவல் ஆணையரகத்தில் அன்புமணி தரப்பு மனு அளித்த நிலையில் கூட்டம் நடைபெறும் என ஜி.கே. மணி அதிரடியாக அறிவித்திருக்கிறார். மாவட்ட தவேக நிர்வாகி அஜிதா அக்மல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்காததால் விஜய் காரை முற்றுகையிட்டு அஜிதா அக்மல் போராட்டம் நடத்தியிருந்தார். தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அஜிதா தூத்துக்குடியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை அம்பத்தூரில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த இளைஞரை வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் இடையிலான சாலையில் அதிவேகமாகவும் வளைந்தும் இளைஞர் பைக்கில் சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பைக் சாகசம் செய்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர் பிறகு ஐடியை பிளாக் செய்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் குழந்தை இயேசு தேவாலயம் அருகே போலீசார் முன்னிலையிலேயே இளைஞர்கள் சிலர் தலையில் பட்டாசுகளை வைத்து வெடித்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இளைஞர் ஒருவர் தலையில் வெடியை வைத்துக் கொண்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தினார். திருப்பத்தூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட கையில் பியர் பாட்டிலுடன் அதிவேகமாக பைக்கில் சென்ற இளைஞர் நிலைத்தடுமாறி சாலையில் விழுந்து உயிரிழந்தார். அவ்வை நகரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் புதுப்பேட்டை அருகே பியர் வாங்கி கொண்டு வந்தபோது மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு பியர் பாட்டில் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 5 வீடுகளின் கதவுகளை உடைத்து சுமார் 30 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1.5 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுண்டம்பட்டியில் கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திற்கு சென்றிருந்த சமயத்தில் திட்டமிட்டு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கிறிஸ்துமஸ் இரவில் சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை மடக்கி பிடித்த போலீசார் 15 பைக்குகளையும் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சென்னையில் இரவு முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் நள்ளிரவில் அதிவேகமாக சென்று பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 5 இளைஞர்களை விரட்டிச் சென்ற அண்ணா சாலை போலீசார் ஸ்பென்சர் சிக்னல் அருகே மடக்கி பிடித்தனர். அதேபோல் தியாகராய நகர் பகுதியிலும் அதிவேகமாக பைக் ஓட்டிய இளைஞர்களை பிடித்து மாம்பலம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே நள்ளிரவில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருசக்கர வாகனங்களை நிறுத்தி மதுபோதையில் அட்டூழியம் செய்த இளைஞர்களை அங்கிருந்தவர்கள் அடித்து விரட்டினர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த இளைஞர்களை கலைந்து போக அறிவுறுத்தியும் அவர்கள் தொடர்ந்து அத்துமீறியதால் கம்பியாலும் கைகளாலும் அடித்து துரத்தினர். புனித யாத்திரை சென்ற திண்டுக்கல்லைச் சேர்ந்த தம்பதியிடம் மகள் போல் நெருங்கி பழகி பீரோ சாவியை திருடி அவர்களது வீட்டில் இருந்த 15 சவரன் நகைகளை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வத்தலகுண்டுவைச் சேர்ந்த முருகவேல் கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு யாத்திரை சென்றபோது ஆரோக்கிய மேரி என்பவர் அவருடன் நெருங்கி பழகி மோசடி செய்ததாக தெரிகிறது.
சமீப காலமாக அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது அதிகரித்துள்ளதால் அவற்றின் பராமரிப்பு மற்றும் செயல்திறனை முறையாக கண்காணிக்க அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் போக்குவரத்து துறை வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை ஓட்டுநர்கள் முறையாக கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். பேருந்தை எடுக்கும் போதும் நிறுத்தும் போதும் டயர்களில் உள்ள வீல் நட்டுகள் இறுக்கமாக இருக்கின்றனவா என்பதையும், முகப்பு விளக்குகள் பிரகாசமாக எரிவதை, வைப்பர் மோட்டார் சரிவர இயங்குவதை, டயர்களின் செயல்திறன், காற்று இருப்பு உள்ளிட்டவற்றை உறுதி செய்து கொள்ளவும், பிரேக் அமைப்பை பரிசோதித்த பின்னரே பேருந்துகளை இயக்கவும், முன்னால் செல்லும் வாகனத்துடன் போதிய இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எருமாபாளையத்தில் தனியார் ஊதுபத்தி நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஊதுபத்தி மெஷின்கள் எரிந்து சேதமாகின. கோயாஸ் பெர்ஃபியூமரி ஒர்க்ஸ் என்ற அந்த நிறுவனத்தில் ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது தீ பற்றியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செயல்படும் சேலம் RR பிரியாணி கடையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்ததாக 18 கிலோ உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர். அப்போது ஃப்ரைட் ரைஸுக்காக பழைய சாதம், பழைய பரோட்டா மாவு, கெட்டுப்போன ஐஸ்கிரீம் வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கூலி வேலைக்கு சென்ற 4 பெண்கள் காயமடைந்தனர். அம்பையில் இருந்து பெத்தான்பிள்ளை கிராமத்திற்கு சென்ற பேருந்து மீண்டும் அம்பை செல்வதற்கு ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியது. ராமேஸ்வரம் அருகே பள்ளி மாணவியை கொலை செய்த முனியராஜ் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டான். கடந்த மாதம் 19ஆம் தேதி ராமேஸ்வரம் தீவு பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியான சாலினியை காதலிக்க மறுத்ததாக கூறி கொலை செய்த அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். மதுரை திருமங்கலத்தில் மகள் காதல் திருமணம் செய்த ஆத்திரத்தில் மணமகனின் சகோதரி வீட்டில் பெண் வீட்டார் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலத்தைச் சேர்ந்த செல்வம் பத்மாவதியின் மகன் அஸ்வந்த், பழனியாபுரத்தைச் சேர்ந்த கவிராஜன் என்பவரது மகள் அனிதாவை காதல் திருமணம் செய்த நிலையில் அஸ்வந்தின் சகோதரி பிரியதர்ஷினியின் வீட்டில் கவிராஜன் தரப்பினர் பெட்ரோல் குண்டு வீசினர். மாநிலம் ஆலப்புழாவில் பன்றி காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து தமிழக கேரள எல்லையான போடிமெட்டு முந்தல் சோதனை சாவடியில் 10 நாட்களுக்கு மேலாக வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பெண் அலுவலர்கள் வாகனங்களில் ஏறி ஆய்வு செய்வதில் சிரமம் ஏற்படுவதால் ஆண் உதவியாளர்களை பணியில் ஈடுபடுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவனம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த விபத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வெங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் விழுப்புரம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது ராஜந்தாங்கல் பகுதியில் எதிரே வந்த அரசு பேருந்து மீது கார் மோதியது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே போலீஸ் என கூறி தம்பதியை மிரட்டி மர்ம நபர் 10,000 ரூபாய் பறித்து சென்ற சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வலத்தி கிராமத்தைச் சேர்ந்த சாமிநாதன் தன் மனைவியுடன் அதிகாலை நேரத்தில் வேட்டைக்காரன்பட்டி கூற்றோடு பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த போது 2 வீலரில் வந்த நபர் கஞ்சா கடத்துகிறீர்களா என மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் குறுக்கே வந்த லாரிக்கும் பின்னால் அதிவேகமாக வந்த அரசு பேருந்துக்கும் நடுவில் சிக்கி அப்பளம் போல் ஒருங்கியதில் கணவர் கண் முன்பே மனைவி பரிதாபமாக உயிரிழந்தார். வெள்ளைகேட் பகுதியில் டேங்கர் லாரி குறுக்கே வந்த நிலையில் பிரவீன் என்பவரின் கார் லாரி மீது லேசாக மோதி நின்றது. பின்னர் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து காரின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 15 மாத ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் சுசித்ரா தம்பதியின் ஆண் குழந்தை சாய் சுதர்சன் திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்ததாக கூறப்படுகிறது. கொடைக்கானலில் உறைபனி பொழிவு தொடரும் நிலையில் புல்வெளிகள், செடி கொடிகள் என காணும் இடமெல்லாம் பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்தது. காஷ்மீருக்கு வந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்துவதாக சுற்றுலா வந்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்கும் நிலையில் கேரள எல்லையொட்டிய நாடுகாணி சோதனை சாவடியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போலீசாரின் தீவிர சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுப்பப்பட்டன.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் புளியமங்கலம் ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் மின்சார ரயில்கள் செல்லும் தடத்தின் மின்கம்பத்தில் திடீர் தீ ஏற்பட்டது. மின்கம்பம் மீது பறவைகள் இரும்பு பொருட்களை கொண்டு கூண்டு அமைக்காத வகையில் பச்சை வண்ண வலை போடப்படுகிறது. அந்த வலையில் திடீரென தீ பற்றியதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் வனப்பகுதி சாலையில் உலா வந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தாளவாடி அருகே ஆசனூர் கொள்ளைக்கால் சாலையில் ஒய்யாரமாக படுத்திருந்த சிறுத்தை வாகன ஓட்டிகளை கண்டதும் சிறிது நேரம் கழித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 19வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதிய பட்டங்களை பெற்ற பட்டதாரிகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மை, சேவை மற்றும் சிறந்து விளங்குவதற்கான மதிப்புகளை நிலைநிறுத்துவதாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கம்போடியாவுடன் எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் தாய்லாந்து ராணுவ வீரர்கள் கம்போடிய பகுதியில் இருந்த விஷ்ணு சிலையை இடித்து அகற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் இந்தியா உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டதாக தெரிவித்துள்ளது. கிழக்கு லடாக் எல்லை பிரச்சினை ஒருபுறம் இருந்தாலும் எதிர்காலத்தில் அருணாச்சல பிரதேசம் குறித்த சீனாவின் நிலைப்பாடு இந்தியாவுடனான உறவில் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான தி பென்டகன் தெரிவித்துள்ளது. 2049க்குள் அருணாச்சல பிரதேசம், தைவான் மற்றும் தன் சீன கடல் பிரதேசங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள சீனா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் அந்தேரி மேற்கு பகுதியில் உள்ள 23 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 15 மற்றும் 16வது தளங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 தளங்களில் இருந்தும் சுமார் 40 பேரை பத்திரமாக மீட்டனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமேதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சண்டிகரில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்தவ பெருமக்கள் அதிகாலையிலேயே திரண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். கிறிஸ்து பிறப்பை குறிப்பிடும் வகையில் தேவாலயம் முழுவதும் குடில்கள், சிலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. உன்னாவ் கூட்டுப்பாலியல் வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்த டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் மாநில குடிமக்களுக்கு புகைப்படம் ஒட்டப்பட்ட நிரந்தர நேட்டிவிட்டி அடையாள அட்டைகளை வழங்க பினராயி விஜயன் அரசு கொள்கை அளவில் முடிவு செய்திருக்கிறது. அதன்படி தற்போது வழங்கப்படும் நேட்டிவிட்டி சான்றிதழ் என்ற இருப்பிட சான்றிதழுக்கு பதிலாக இந்த கார்டுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச தலைநகர் டாக்காவில் மேம்பாலத்தில் இருந்து குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். கடந்த வாரம் மாணவர் அமைப்பின் தலைவர் ஓஸ்மான் ஹாதி கொலையை கண்டித்து நடந்த வன்முறை சம்பவங்கள் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் குண்டு வீசப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் வணிக செயல்பாடுகள் தொடங்கிய நிலையில் முதலாவதாக வந்த விமானத்திற்கு நீர் பாய்ச்சியும் பயணிகளுக்கு மாலை அணிவித்தும் வரவேற்கப்பட்டது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் 24 மணி நேர சேவைகளை வழங்குவதற்கான செயல்பாடுகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என விமான நிலையம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் தொடர் மின்வெட்டு காரணமாக அதிருப்தியடைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ மின்சாரத்துறை உயரதிகாரிகள் மூவரது வீட்டின் மின் இணைப்பை துண்டித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தினமும் 5 முதல் 8 மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எம்எல்ஏ தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தால் படுகொலை செய்யப்படுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியவை தாம் ஈரானில் சந்தித்ததாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கட்கரி, ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் பதவியேற்பு விழாவிற்காக தாம் தெஹ்ரான் சென்றிருந்த போது சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக வளாகத்தில் பள்ளி ஆசிரியர் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். கணினி ஆசிரியர் டேனிஷ் ராவ் என்பவர் பல்கலைக்கழக மத்திய நூலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது 2 வீலரில் வந்த மர்ம நபர்கள் இருவர் டேனிஷ் ராவை இருமுறை தலையில் சுட்டுக் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். 17 ஆண்டு கால வனவாசத்திற்கு பிறகு முன்னாள் பிரதமர் காலிதா ஜியாவின் மகனும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தற்காலிக தலைவருமான தாரிக் ரகுமான் டாக்கா வந்து சேர்ந்தார். தாரிக் ரகுமான் தேர்தலில் வெற்றி பெற்று வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவரது வருகையை ஒட்டி டாக்காவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தாய்லாந்தின் சாந்தாபுரி மாகாணத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்து இருதரப்பு உறவை மீண்டும் எவ்வாறு வலுப்படுத்துவது என இருதரப்பிலிருந்தும் சுமார் 60 பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காரணமாகவே வெனிசுலாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில் செல்வோரும் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் போதைப்பொருள் அதிகரிப்பிற்கு வெனிசுலா தான் காரணம் என குற்றம் சாட்டிய டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் வான்வெளி பரப்பை மூடுவதாக அறிவித்திருந்தார். நைஜீரிய நாட்டின் வடக்கு பகுதியில் மசூதி ஒன்றில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் 5 பேர் பலியாகினர். விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மசூதியில் நடைபெற்ற தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் குளியல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. -8 டிகிரி செல்சியஸ் குளிர்ந்த நீரிலும் முதியோர்கள் குளித்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பெர்லினில் புகழ்பெற்ற ஓரன்கீஸ் ஏரியில் கடந்த 40 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் குளியல் விழா நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டு யாருக்கும் கேல் ரத்னா விருது வழங்க வேண்டாம் என்று தேர்வு குழு ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல அர்ஜுனா விருதுக்கான பரிந்துரையில் 24 பேர் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அதில் கிரிக்கெட்டைச் சேர்ந்த யாருமே இடம்பெறவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 2வது ஆண்டாக அர்ஜுனா விருது பட்டியலில் கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2027 உலகக்கோப்பை போட்டியில் விளையாடுவதற்கு விராட் கோலி முழுமையாக தயாராக இருப்பதாக அவரது சிறுவயது பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி அற்புதமான ஃபார்மில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் அபாரமாக விளையாடிய ரோஹித் சர்மா லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிக முறை 150க்கும் அதிகமான ரன்களை குவித்த வீரர்கள் பட்டியலில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னரின் சாதனையை சமன் செய்துள்ளார். சிக்கிம் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி சார்பில் விளையாடிய ரோஹித் 94 பந்துகளில் 155 ரன்கள் குவித்ததன் மூலம் இந்த சாதனையை எட்டினார். 4வது ஆஷஸ் போட்டிக்கான 12 பேர் கொண்ட ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சுழற்பந்து வீச்சாளர் இல்லாமல் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நாதன் லயன் காயம் காரணமாக விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக டாட் மர்ஃபி அணியில் இணைந்துள்ளார். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து பேட்மிண்டன் உலக சம்மேளனத்தின் விளையாட்டு வீரர்கள் கமிஷனின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2026 முதல் 2029 வரை இந்த பதவியில் இருப்பார் என்றும் BWF கவுன்சிலின் உறுப்பினராகவும் வாக்குரிமை கொண்ட உறுப்பினராகவும் பணியாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையும் 7 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவருமான வீனஸ் வில்லியம்ஸ் இத்தாலி நடிகரும் மாடலுமான ஆண்ட்ரியா பிரடியை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். ஏற்கனவே கடந்த செப்டம்பரில் இத்தாலியில் எளிய முறையில் திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி சட்டப்பூர்வமாக பதிவு செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டதால் மீண்டும் ஒருமுறை திருமணம் செய்து கொண்டனர். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயிலர் 2 படத்தில் மெயின் வில்லனாக நடிக்கும் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய போது இந்த படத்தில் ஷாருக் கானும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் 3 முகம் திரைப்படம் அடுத்த ஆண்டு ரீரிலீஸ் செய்யப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ரஜினியின் பிறந்தநாளை ஒட்டி ரீரிலீஸ் செய்யப்பட்ட படையப்பா திரைப்படம் 15 கோடிக்கும் அதிகமாக வசூலித்ததை அடுத்து இத்திரைப்படத்தையும் ரீரிலீஸ் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரஜினியை மீண்டும் திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் 3வது சிங்கிளான செல்ல மகளே பாடல் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்த பாடலை நடிகர் விஜய் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷின் 54வது திரைப்படத்தை முதலில் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்த படக்குழு தற்போது தமிழ் புத்தாண்டிற்கு வெளியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் படத்தில் முதல் பார்வை மற்றும் தலைப்பு ஆகியவற்றை வரும் பொங்கலுக்கு வெளியிட வேல்ஸ் தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தின் தெலுங்கு ரிலீஸ் தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கில் சங்கராந்தியை முன்னிட்டு சிரஞ்சீவி, பிரபாஸ், ரவிதேஜா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாவதால் குறைந்த அளவிலாக தியேட்டர்கள் கிடைக்கவே வாய்ப்பிருப்பதாகவும், எனவே ஜனவரி 26ஆம் தேதி வெளியிடப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. நடிகரும் இயக்குநருமான S.A. சந்திரசேகருக்கு கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அறிமுக இயக்குநர் நிதின் வேமுபதி இயக்கிய கூரன் திரைப்படத்தில் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி கவனத்தை ஈர்த்ததால் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. மாதவிடாய் என்பது எந்த வகையிலும் தீட்டு அல்ல என்றும் அது கடவுள் பெண்களுக்கு கொடுத்த ஒரு வரம் எனவும் பிக்பாஸ் பிரபலம் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். பல்ஸ் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த சமயத்தில் தனக்கு மாதவிடாயின் போது ஏற்பட்ட உடல் வலியை புரிந்து கொண்டு ஒரு சகோதரராக நடிகர் கூல் சுரேஷ் உதவியதாகவும் அவரை நினைத்து பெருமைப்படுவதாகவும் தெரிவித்தார். தி லயன் கிங் கார்ட்டூன் திரைப்படத்திற்கு பின்னணி குரல் கொடுத்து பிரபலமான நடிகை இமானி ஸ்மித் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது ஆண் நண்பரான ஜோர்டான் டி ஜாக்சன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 21ஆம் தேதி அமெரிக்காவின் நியூ ஜெர்சி பகுதியில் இமானி ஸ்மித் தனது வீட்டில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இருந்தார். திருச்சி திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வைகுந்த ஏகாதசி பெருவிழாவின் பகல் 6ஆம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் வெண்பட்டு அணிந்து திருநாராயணன் முத்துக்கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கலிங்கத்துராய், சிகப்புக்கள் அபயகசம், சிகப்புக்கள் சூரிய பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து நம்பெருமாள் காட்சியளித்தார். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத மந்திரங்கள், சிவவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் சுமார் 8 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடற்கரை, கோயில் வளாகம் என எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக இருந்ததால் திருவிழா போல காணப்பட்டது. விடுமுறை தினம் மற்றும் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். அனைத்து தரிசன வரிசைகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்த நிலையில் பொது தரிசன வரிசையில் சுமார் 3 மணி நேரமும், கட்டண தரிசன வரிசையில் சுமார் 2 மணி நேரமும் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் லட்சதீப விழாவை ஒட்டி 1500 பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். 21ஆம் ஆண்டு தீப திருவிழாவை ஒட்டி பெண்கள் பால்குடம் எடுத்து 4 ராஜவீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்த நிலையில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உலக நன்மை வேண்டியும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் புதுச்சேரி அருகே திருக்கனூர் வக்ரகாளியம்மன் வழிபாட்டு மன்றம் சார்பில் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருக்கனூரில் இருந்து திருவக்கரை வக்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவு பக்தர்கள் வந்ததால் திருவண்ணாமலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்த வாகனங்கள் சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தப்பட்டதால் உள்ளூர் மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். ஜெமினி AI ஆப்பை பயன்படுத்தி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் டீப் ஃபேக் செய்யப்பட்டுள்ளனவா என கண்டறியும் வசதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஜெமினி AI ஆப்பில் சென்று சந்தேகத்திற்குரிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அப்லோட் செய்த 90 வினாடிகளுக்குள் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் என டிஜிட்டல் உலகில் தகவல் பரவி வருகிறது.